வணக்கம். இனி நான் பார்க்க போற தலைப்பு வந்து அரவான். அரவான பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது மகாபாரத் போர்ல கிருஷ்ணரு அரவானுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்திருப்பாரு. யார் இந்த அரவான பத்தினா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த அரவான் யார்னா, அது உண்மையான பேர் வந்து அரைவாணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மையான பேர் வந்து அரவாணம். அதாவது பாதி வானம்னு அர்த்தம். அது எந்த இடம்னா, இந்த தொண்டை குழி. மேல் தொண்டை மேலே இருக்கிறது லா, கீழே இருக்கிறது வா. புரியுதுங்களா? லவா. இது நடுவில் ஒரு பள்ளம் வந்து பார்த்தீங்களா? இது வந்து மேல் லோகம், இது வந்து கீழ் லோகம். இந்த இடத்துல தான் உன்னோட உயிர் சிக்கும் கடைசி நேரத்தில். எப்போ எந்த நேரத்தில்? தன் உடலேருந்து தான் ஜீவன் பிரியும் போது கடைசி நேரத்தில் இந்த இடத்துல சிக்கும். இதுதான் ஆழகால விஷத்தை சிவபெருமான் குடித்தார், அருந்தினார் சொல்கிறதுக்கு தொண்டையில் நிறுத்திட்டாருன்னா இந்த இடம்தான். இந்த இடத்துல வந்து கடைசியில் உங்கள் உயிர் வந்து நின்று கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். நீ அழகாக இந்த இடத்த பள்ளத்தில் அக்கு போட்டு கரெக்டாக நீ யோகா பயிற்சி பண்ணினா நீ தப்பிச்சிடுவ மேல்வானம். அப்படி நீ அறகுறையாக இருந்து சரியாக எந்த ஒரு இறை நாட்டமோ இறை மேலே அக்கறையோ எதுவுமே பண்ணாமல் புற சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ இருந்தினா உனக்கு கீழ் வானம் தான். கீழே இருக்கிற எனர்ஜி உன்னை வலிக்கும். இதை தான் கிருஷ்ணன் அரவானம் பலி கொடுக்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த போர் சண்டையை அந்த தலை பார்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அரவானம் என்ன அர்த்தம்னா அரைவானம். உயிர் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அந்த ஸ்தம்பிக்கிற இடம் பேர் தான் அரவான். இந்த அரவானை எவன் ஒருத்தர் லாகவமாக தன் உடம்புக்குள்ள பக்குவமாக கண்டத்தை தாண்டானோ அவனுக்கு தான் மோட்சம். கண்டம்னா வேறு எதுவும் கிடையாது. இந்த கழுத்து தான் கண்டம். இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த கழுத்து பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கழுத்து தான் கண்டம். இதுதான் தமிழில் ரா போட்டிருப்பாங்க. ரா ரானா இந்த இடம் தான் அர்த்தம். அப்போது உங்களால் சரியான முறையில் பயிற்சி எவன் சரியான முறையில் செய்கிறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் உறுதி. ஊரெல்லாம் சோத்தை போட்டுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு ஜாலியாக இருந்துக்கின்னு கண்ணை முடி சும்மான ஒரு தியானத்தை அவனை பண்ணிக்கின்னு நான் இறைவன்கிட்ட அடைஞ்சிட்டேன், எனக்கு இன்னொன்னுமோ வந்துடுச்சு, எனக்கு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு உங்களை நீ ஏமாத்தின்னு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வரும் உங்களை ஏமாற்ற. பேசுகிற குரலில் கூட கேட்கும். தனியாக பேசுகிற குரலில் கூட கேட்கும். அதெல்லாம் சட்டம் செய்யாமல் எவன் ஒருத்தன் தன் சொந்த ஜீவனை பார்க்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி நிலைச்சி நிற்கிறானோ அவனுக்கு தான் மோட்ச வாசல். நன்றி, வணக்கம். இதுதான் அரவானோட கதை. அரவானது அரைவானம். நன்றி, வணக்கம்.